ஹாய், வணக்கம். மார்ச் 8 உலக மகளிர் தினம். பெண்களோட முன்னேற்றத்தையும் சமூகத்திலையும் குடும்பத்திலையும் அவங்களோட மகத்தான பங்களிப்பையும் உணர்த்துற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த மகளிர் தினத்தை கொண்டாடிட்டு வரோம். இன்று நமக்கு கிடைச்சிருக்கிற பல சௌகரியங்கள், இன்று பெண்களுக்கு கிடைச்சிருக்கிற படிப்பாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும், இல்ல பெரும்பாலான பணியிடங்களில் இன்னைக்கு இருக்கிற ஆண் பெண் பேதமற்ற சம்பள விகிதங்கள் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா கிடைச்ச விஷயங்கள் இல்லை. இதுக்கு பின்னாடி பல பேரோட பல காலத்துக்குமான போராட்டங்கள் இருந்திருக்கு. அதனால இந்த நாள்ல நமக்கு முன் ஏணிப்படிகளாக இருந்த அந்த பெண்களையும் அவர்களுக்கு உதவிய ஆண்களையும் நன்றியோட நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, மகளிர் தினத்தை கொண்டாடுறோம். ஒருவருக்கு ஒரு வாழ்த்துக்களை பரிமாறிக்கிறோம், ரோஜா பூக்களை பகிர்ந்து கொள்கிறோம். அதுவும் இப்ப பணியிடங்கள்லாம் நிறைய ஈவெண்ட்ஸ் நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க பெண்களை கௌரவிக்கிற மாதிரி. அதெல்லாம் ரொம்பவே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். சரி, இதெல்லாம் பண்றோம், இது மட்டுமே போதுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இன்னைக்கு நம்ம கேட்டு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா தினம் அப்படின்றது ஒரு நாள் கொண்டாட்டம் மட்டும் கிடையாது. இது ஒவ்வொரு நாளுமே கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. அது நம்ம அதுக்கு முக்கியமா என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே மகளிர் தினத்தன்று மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நம் கூட பயணிக்கிற பெண்களை, சக பெண்களை அரவணைத்து செல்ல வேண்டியது ரொம்பவே அவசியம். நம் கூட பயணிக்கிற பெண்களை உற்சாகப்படுத்துவதும், நமக்கு பின்னால பல சிரமங்களோட கொண்டிருக்கிற பெண்களுக்கு கை கொடுத்து உதவுவதும் ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம பெண்கள் இந்த காலத்திலும் கூட, இந்த யுகத்திலும் கூட, இந்த நவீன யுகத்தில் இவ்வளவு வசதிகள் நிறைந்த நாள்ல கூட எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் அமைந்துறது கிடையாது. நிறைய பேருக்கு தான் நினைக்கிற விஷயங்களை, படிப்பாகட்டும், வேலையாகட்டும், இன்னும் கூட நிறைய சமூக தடைகள் இருக்கு, குடும்பத்துக்குள்ள இருக்கிற கட்டுப்பாடுகள் இருக்கு, அவங்களுக்குள்ளே நிறைய இன்செக்யூரிட்டிஸ், நிறைய மனத்தடைகள் இருக்கலாம். இதெல்லாம் கடந்துதான் ஒவ்வொரு பெண்ணுமே ஏதாவது ஒரு சின்ன அடியை எடுத்து வைக்கலாமே அப்படின்றது நினைக்கிறது. ஆனா தடைகளோட சேர்ந்து பெண்களுக்கு பின் இருக்கிற இன்னொரு தடையும் நம்ம சில கொடுக்காம இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு தோணும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம நிறைய பாக்குறோம் இல்லைங்களா? நம்ம குடும்பங்கள் ஆகட்டும், இல்ல சமூகத்தில் ஆகட்டும், இல்ல பணியிடங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி நடக்கிறது நம்ம நிறைய பாக்குறோம். எப்பயுமே நம்மளோட மனசே ஒரு பேருக்கும் கண்ணாடி மாதிரி தான். நேர்மறையான நல்ல வார்த்தைகளை சொல்லி தட்டி கொடுக்கும் போது அந்த பெண்ணுடைய மனதில் பல மடங்கு உத்வேகம் பிறக்கும். அதுவே எதிர்மறையா நம்ம பேசும்போது, என்ன இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது அந்த மனசு அப்படியே நத்தை போல சுருங்கி போகும். அதனால ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்திக் கொள்வோம். ஒருவரை ஒருவர் தட்டி கொடுத்து இணைந்து கைகள் கோர்த்து பயணிக்கிற அந்த பயணம் இரட்டிப்பு மகிழ்ச்சி தரதான் இருக்கும். அதனால லெட்ஸ் என்கரேஜ் ஈச் அதர் அண்ட் லெட்ஸ் க்ரோ டுகெதர். அனைவருக்கும் ஒரு மிக்க மகளிர் தின வாழ்த்துக்கள்.